ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திருப்பத்தூரில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம். அதிகமாக வாக்கு பெற்று தரும் தொகுதிக்கு 5 சவரன் தங்க நகை என அறிவித்த முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அதையும் பார்த்து விடுவோம் நாங்களா நீங்களா என எதிர் சவால் விடுத்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள லலிதா திருமண மண்டபத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு முன்னாள் அதிமுக அமைச்சர் KC வீரமணி தலைமையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கலிய பெருமாளை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் கலிய பெருமாளுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய முன்னாள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் அதிக வாக்கு பெற்று தரும் மாவட்ட செயலாளர்களுக்கு 5 சவரன் தங்க நகை வழங்கப்படும் என தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி, இது ஆரோக்கியமான போட்டி. திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்ட 4 தொகுதிகளில் நீங்க அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறீர்களா அல்லது திருப்பத்தூர் மாவட்ட தொகுதிகளான திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதிகளில் அதிக வாக்குகள் நாங்கள் பெற்று தருகிறோமா என அதையும் பார்த்து விடலாம் என எதிர் சவால் விட்டார். தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டத்தை பார்த்தாலே இந்த 5 சவரன் நகை உங்களுக்கு விட்டு போயிடும் என சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும் என கூறி சிரிப்பலை ஏற்படுத்தினார். மேலும் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் அதிமுக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் கலிய பெருமாள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கூறியவுடன் வேட்பாளர் கலிய பெருமாள் ஆவேசப்பட்டு திடீரென அனைவரும் மத்தியில் மேடையிலே காலில் விழுந்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் வேடமிட்ட நபர் ஒருவர் புல்லட் ஓட்டி சென்ற சம்பவம் அனைவரையும் கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அதே போல் தோழமை கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நா. வெங்கட். நாங்களும் ஒரு போட்டி வச்சிருக்கோம். ஆக இந்த சூழ்நிலையில நம்ம பெரிய போட்டி அண்ணன் வச்சிருக்காரு. அதெல்லாம் மனசுல உணருங்க. அத்தனையும் அவர் கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் அவர் 5 சவரன் கொடுத்தா நான் 5 சவரன் போட்டு 10 சவரன் என்ன வருதா அதை பிரிச்சு கிளைக்கழகத்துக்கு பூரா ஒப்படைக்கிறேன். ஆக இந்த சூழ்நிலையில இந்த பூத் கமிட்டியை நீங்க முடக்கி விடணும். கிராமத்துல அந்த பூத் கமிட்டியுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு காலையில் இருந்து 6 மணிக்கெல்லாம் போட்டு ஓட்டு கேட்டு காமிங்க. ஒரு 10 மணிக்கு வெயில் காலம், நல்ல வெயில், நமக்கு ரொம்ப குறுகிய காலம். பரவாயில்ல, குறுகிய காலத்தில் தேர்தல் வந்து இந்த குறுகிய காலத்தில் தேர்தல் வந்து நல்லதா போச்சு. வேகமாக இருப்பீங்க. இன்னைக்கு எப்படி நீங்க எல்லாம் வேகமா வந்து எல்லாம் பார்த்த அந்த முகத்தை பார்க்கும்போது, இன்முகத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நம்முடைய கன்னியாகுமரி வெற்றி பெறுவார் என்ற நிலை நமக்கு வெற்றியிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய ஆர்வங்கள், செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொருவருடைய வேதத்தை நான் அறிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதை தொடர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த பகுதியில் ஒன்றிய